ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா 85 சென்ட் விவசாய நிலம் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க. இந்த 85 சென்ட் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கிடவு தாண்டி கோயில்பாளையத்துலேருந்து மேற்கு பகுதி வந்தாலும் வரலாம், அப்படியும் வரலாம். அல்லது பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து நேராக வந்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேராக பாலக்காடு ரோட்டில் வந்து வரலாம். நீங்கள் 2 வழியாக வந்து வரக்கூடிய அமைப்புடன் கூடிய ஒரு சூப்பரான 85 சென்ட் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க. உங்களுக்கு பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கு மேற்கு பகுதி அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேரளா மலைக்கு எப்பவுமே பஞ்சம் இல்லைங்க. இந்த தென்னந்தோப்புக்கு அதே மாதிரி தான் மலைப்பொழிவு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி ரோடு ஃபேஸில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கவர்மெண்ட் ரோடு ஃபேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 85 சென்ட் இருக்குது. 85 சென்ட்டுக்கும் சேர்த்து ஒரு 55 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. 55 தென்னை மரங்களே எல்லாமே உங்களுக்கு நாட்டு தென்னை மரம், நாட்டு வெரைட்டி ட்ரீஸாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுருக்காங்க. மரங்களுக்கு உங்களுக்கு வயசுன்னு பார்க்கும்போது 20லேருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்குங்க. நல்ல ஈல்டோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அது போக கிணற்றில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. மிகப்பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து பிரித்து வாங்கின லேண்டு. ஸோ கூட்டு கிணறு தான் வந்து உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி தண்ணி சோர்ஸுக்கு நீங்கள் தனியாக போர் போடுற மாதிரி இருந்தாலும் தனியாக போர் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இபி கம்பமெல்லாம் இருக்குது. சர்வீஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். வீடு கட்டுற மாதிரி இருந்தாலுமே பாதுகாப்பான ஏரியா உங்களுக்கு. நம்மளுக்கு வந்து பஸ் ரோட்லேருந்து தார் ரோடு பஸ் ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் 100 அடியில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்துடுது. பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ரொம்பவே பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அது போக தண்ணீர் வந்து பாருங்கள், உங்களுக்கு போர்லேருந்து கம்பல்சரி மூலம் தண்ணி எடுத்து விட்ருக்காங்க. கிணற்றுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் வந்து ஊற்றெல்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்குது. ரோடு ஃபேஸ் அங்கே ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்கள், நடந்து போகிறார் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டில் தெரியும். அதுதான் வந்து உங்களுக்கு தார் ரோடு. தார் ரோட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 85 சென்ட் டோட்டலாக இருக்குது. 85 சென்ட்டும் சேர்த்து 75 லட்ச ரூபா கேட்குறாரு. சொல்லும் விலை 75 லட்ச ரூபாய்ங்க. நம்ம அதுலேருந்து வந்து ரேட் குறைச்சி பேசிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஊருக்கு பக்கமாகலாம் வந்து வேணும், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து ஊருக்குள்ளே போகணும், ஊருக்கு பக்கமாக தேவைப்படுது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்களா, அவங்களுக்கான பதிவு தான் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். மெயின் ஏரியாவுக்கு மெயின் ஹைவே ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கிலோமீட்டரும் கூட வராதுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். ஹைவே ரோட்டுக்கும் பக்கமாக இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரோடு ஃபேஸாகவும் வந்துடுது. யாருடைய காட்டுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியதில்லை. எல்லா ப்ளஸும் இருக்க காரணத்தினால 75 lakhs வந்து அவங்க கேட்குறாங்க. ஆனால் கம்மி பண்ணி பேசிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். இதே மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள்.